என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனத்தை, வார்த்தையை, தீர்க்கதரிசன சத்தத்தை, இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற அந்த மகிமையான வார்த்தையை கேட்பது வந்திருக்கிறீங்களா? ஆமென். நன்றி. நான் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் விரும்புகிற ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாய் அமையும் என்று நான் கண்டுகொண்டேன். வேறுபாடு அப்படின்னு வரும்போது விசுவாச அன்பையும் தேடி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆமென் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்தேன். கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக இந்த வசனங்களை வார்த்தையை கேட்பதற்கு இடம் கொடுப்பது கிடையாது. அநேக வசனங்களை அறிந்திருக்கிறாங்க. கண்டிப்பான ஒரு சாட்சி ஒரு குடும்பத்தில் கேட்டேன். ஒரு சகோதரர் பாருங்க, 10 முறை 20 முறை பல முறை வசனத்தை பைபிளை படித்து முடிச்சிருக்கிறாங்க. அது அவருக்கு கொடுத்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு டைவர்ஸ் வருது. ஒரு கிறிஸ்துவனுக்கு அவன் அப்போ படித்து முடிச்சது என்ன அர்த்தம்? அப்போ நான் எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டால் ஒரு மனைவியை டைவர்ஸ் பண்ணுகிற அளவுக்கு அப்படி அந்த மனைவியிட தவறுதலான காரியம் என்ன? ஒரு மனைவி கிறிஸ்துடைய அம்மை தனக்கு அன்பை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்ன? பரஸ்பரம் நம்ம சிந்திக்கணும். ஒரு புருஷன் நம்முடைய அன்பை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்ன? இல்லை நம்முடைய கணவன் நம்மை திருப்பி விடுவதற்கு காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் நாம் சிந்தித்து பார்க்க வேணும். ஏன் அழகில் குறையா, படிப்பில் குறையா? ஆமீன். ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு இருக்கிற பிள்ளை, 10 முறை நீ படிச்சிருக்கிற பைபிளை, நீ என்னைக்கு எல்லா சண்டே கிளாஸுக்கும் போகிற, சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கிற, இல்லை ஒரு தலைவராக இருக்கிற, டீக்கனாக இருக்கிற, டீக்கட்டியாக இருக்கிற, ஏன் அந்த காரியம் நிகழ்கிறது? நம்மகிட்ட என்ன இல்லை? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லா நிமித்தமாக ஒரு கிறிஸ்தவனாக தான் வேறுபாடு ஜீவிதம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில மனுஷனை பார்த்துக்க பிள்ளைகளை சரி நடத்துகிறோம். சில காரியங்களை விசுவாசித்து, மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசித்து தான் சில காரியங்கள் நம்ம செய்கிறோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் தெய்வ சமாதானம் நிற்பதில்லை. பல யோசிப்பாங்க, மனுஷன் சொல்றதை நம்புவாங்க. அவன் விசுவாச பிள்ளைகள் சொல்றதை நம்ப மாட்டாங்க, ஊழியக்காரங்க சொல்றதை நம்ப மாட்டாங்க, டாக்டர் சொன்னால் நம்புவோம். ஒரு ஊழியக்காரங்க விசுவாச வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆமாம். நான் அடிக்கடி எங்கள் ஊழியத்தை நான் பார்ப்பேன். பிள்ளைகளை நான் மருத்துவர் சொல்கிறத கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணாலும் அது நடந்திருக்கு. நான் சொல்லி விட்டுக்கிறத அதே இது மருத்துவர் சொல்லுவாங்க. கடைசி நாளில் நான் ஒரு சென்னை பட்டணத்தில் ஒரு ஜெபம், ஒரு தாயை வீட்டுக்கு விடுவதற்காக மறுத்து விடுவார்கள், கொண்டு போங்க, இனி அவங்களுக்கு ஆப்ரேஷனே பண்ண முடியாது, இனி எதுவும் பண்ண முடியாது. 2 வாட்டி தலையை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணியும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம்? மாறாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரவுண்டுக்கு குழி விழுந்து கிடக்கு. அந்த இடத்துல பகுதி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த கருதால் நான் ஜெபம் பண்ணுறேன் பண்ணி நாங்கள் விடுதலை கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், இன்னைக்கு சாட்சியாக சொல்கிறேன். பாருங்க, அப்படியே மறுத்து போச்சு. இனி கொண்டு போங்கப்பா, எது இப்படி பிழைக்காது, இனி ஒரு மருந்தும் கிடையாது, இனி ஒரு மாத்திரையும் கிடையாது, இனி ஒரு ஆப்ரேஷனும் கிடையாது சொல்லி விட்டுட்டாங்க. அந்த சகோதரரை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர், அங்கே ஒரு சகோதரருக்கு மனைவிக்கு இப்படி ஒரு நிகழ்வு,
டாக்டர்கள்லாம் கைவிட்டு வீட்டுக்கு கொண்டு போகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் ஃபோனில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா எந்த அசுவம் கிடையாது சரீரத்தில். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பாருங்க. ஆமீன். அவங்க எனக்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. இப்போ சுயநிலையிலிருந்து பேச்சு முடிச்சிடாமல் கிடக்கிறவங்க, இனி போக்கப்பா இங்கே முடிஞ்சு போச்சு மற்ற கைவிட்டு இருந்தவங்க, அந்த ஐயா அழுதுகிட்டே போகிறாரா. அவர் கருதால் கூட என்ன மெட்ரஸ் காகத்தில் சென்னையில் கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன சொன்னார், இந்த இடத்துல தான் பார்த்துட்டு அவன் என் மனைவியை ஆஸ்பத்திரியில் இட்டுக்கிட்டு அப்படி கொண்டு போங்க, வீட்டுக்கு கொண்டு போங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணீரோடு வந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி கொடுத்து நான் ஜெபத்தில் ஃபோனில் ஜெபிக்க சொன்னேன். கண்ணீரோடு அழுது நம்ம ஜெபித்தோம். அவளுக்கு உணர்வை கொடுத்து இன்னைக்கு மனைவி இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமீன். அப்போ நான் அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். ஆமீன். தெய்வ பிள்ளைகளே, தேவன் சத்தத்தை அறிவிப்பு கொடுக்கிறவர். நான் சாட்சியாக சொல்லுகிறேன். சென்னை ஊழியருக்கு அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சென்னை பட்டணத்தில் நான் பல பகுதிகளில் இல்லத்தில் ஒரு 3-4 வீட்டில் நான் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறேன். வர ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் கத்திரிகளை கொண்டு சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன அற்புதத்தை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக கத்தாதி கத்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அது சகோதரர் அவரை சாட்சியில் என்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் போல ஜெபம் பண்ண தொடங்குனீங்க. நைட்டு 9 மணி டைம் இருக்கும். அவன் தேவைப்படல. எனக்கு ஜெபம் பண்ணதே எனக்கு தெரியாது. நானே அழுது கொண்டு முகாசத்தோடு உழுது கிடக்கிற மனுஷன். எனக்கு சுயநினைவோடு நான் அதிகமாக ஜெபிப்பது கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுவது கிடையாது. கர்த்தரோடு ஏதாவது பேசினால்தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தெரியாது. கர்த்தருக்கும் என் வாய்க்கும் பண்ண உடன்படிக்கை. அவர் என் வாயோடு இருந்து பேசாவிட்டால் நான் பேசுவது கிடையாது. அவர் என் வாயோடு இருந்து ஜெபிக்காவிட்டால் எனக்கு ஜெபம் கிடையாது. நான் அப்படியே சும்மா பொட்டனை போல உட்கார்ந்து கொள்வேன். இதுதான் என்னுடைய ஒரு காரியம். பாருங்கள், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆயுதரி திடீரென்று கை அசைந்தது, கால் அசைந்தது. அப்பா என்று கூப்பிட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜீவன் இருக்கிற அது மீண்டும் மருத்துவர்கள் அந்த பேஷண்ட்டை எடுத்து என்ன செய்ய தொடங்கினாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ண தொடங்கினாங்க. அவங்கள பேசி வந்தது, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவங்கள உயிரோடு வீட்டுக்கு கொண்டு வரும்படிக்கு செஞ்சார். அவர் 2 கையும் கால் அசைவில்லாதபடிக்கு நடக்க முடியாமல் இருந்தது. நாங்கள் நடக்க ஆரம்பித்தாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உட்கார வச்சாங்க. ஆமாம். இப்போ பாருங்க, ஒரு பிசியோதெரபி அவங்க டாக்டரும் சகோதரரும் அவங்கள பிசியோதெரபி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நான் போனேன். நாங்கள் போகும்போது அந்த டாக்டர் அவங்க மருத்துவம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நான் எண்ணெய் எடுத்து பூசி அவங்க சரீரத்தில் ஜெபம் பண்ண தொடங்கினேன். ஜெபம் பண்ணும்போது மருத்துவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. இங்கே வார்த்தாயே இதை பாருமா அப்படின்னு, இது என்னது இடத்துல என்ன இது இருக்குது, இதை பிடிச்சி நல்லா நீ எண்ணெய் பிடிச்சி சோத்திரம் பண்ணி நீவு அப்படி என்று சொன்னேன். ஒரு கிண்டு சகோதரி அவர் நான் சொன்னது ஆம் கரெக்டாக அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னதை அவரும் ஒத்துக்கொண்டார். இதனால தான் இந்த பிரச்சனை இங்கே கிடையாது. பிரச்சனை இருந்ததெல்லாம் இந்த பகுதியில் இருந்திருக்கு, மார்போடு சுற்றி இந்த பகுதியில். ஆனால் பிளட் டேங்க் கரெக்டாக போகலை. அங்கே ஏதோ ஒன்று ஆகிவிட்டது. அதனால அவங்களுக்கு குழம்பி விட்டது. பிளட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்குள்ள ஆகி இருக்கிறது. ஆன உடனே ஆமீன் இவங்க கொண்டு போனாங்க. அவங்க பிரெயினில் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம்
இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, கடைசி நான் இப்போ பார்க்கும்போது அப்படியே அந்த இடம் கூட ரவுண்டாக இருக்கு. அது எப்படி தான் குடி விடுறது சேன்ஸ் ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஆப்ரேஷனுக்கு பொறுத்த மாதிரி ஆயிட்டு பார்த்து அப்படின்னாங்க. சரி, அதெல்லாம் கொடுங்க, அதெல்லாம் பேச வேண்டாம். பாருங்க, இன்றைக்கு அந்த சகோதரி ஆமீன் எழுப்பி நடக்கிறாங்க, வாக்கர் வச்சு நடந்து போகிறாங்க. கை கால் ஒன் சைடு, காலும் சரியாயிடுச்சு. இப்போ இந்த கை மட்டும்தான் அசைவு வராமல் இருக்குது. இன்றைக்கு நடக்கிறாங்க. கர்த்தர் புதிய ஜீவனை கொடுத்தார். ஆனால் ஜெபத்தினால் கூடாத காரியம் இல்லை. விசுவாசத்தை ஜபிக்கும் போது, எண்ணெய் பூசி ஜபிக்கும் போது இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஏன்னா கிறிஸ்துவ பற்றிய விசுவாசத்துக்குள்ள வளரணும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியம் நடக்காது. கிறிஸ்துவராய் வாழ்ந்தால் பத்தாது, கிறிஸ்துவுக்குள் வாழணும். வேறுபாடு நம்ம வாழ்ந்து காட்டி ஆண்டவருக்காக நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு அந்த சகோதரனுடைய கண்ணீரை கண்டு அவருக்கு அந்த மனைவி தேவை என்பதற்காக மனைவி மேலும் இறுக்கமுள்ளவராகி மனைவிக்கு கர்த்தர் சுய நினைவை கொடுத்து அவரை இந்த மனைவியை கர்த்தர் அவர் காணும்படிக்கும் மனைவிக்கு அவர் பணிவுகளை செய்து என்று பார்த்து பேசிக்கொண்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். காணும்போது அவர் சந்தோஷப்படுவார். இன்னும் எழுப்பி நடப்பார்கள், அவருடைய பணிகளை அவர் செய்வார் விசுவாசத்தோடு நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, வாக்கில் வச்சு 2 காலம் வச்சு அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஞானஸ்நானம் எடுப்பதற்காக சபைக்கு வருகிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். முழுமையாக அம்மா முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இயேசு அற்புதம் செய்கிறவர். அதுக்காக தான் நான் இயேசு வாழ்கிறார் என்று சொல்லி ஆமேன் நாங்கள் விசுவாச வார்த்தையை சொல்லி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் பொறுமையும் சாந்த குணத்தை அடையும் நாடு. ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பொருளாதாரத்துக்கு எல்லாரையும் விட்டு விலகுங்கள். நமக்கு வேண்டாது பொருளாத விட்டு விலகணும். மாறுபாடு உள்ள ஜீவிதம் ஜீவிக்கணும். அவர் உலகத்தோட்ட கிறிஸ்தவராக நடக்கும்போது என்னுடைய ஜீவிதத்தில் என்னை கொண்டு என்னமோ செய்ய முடியல. ஆனால் இந்த குறிப்பிட்ட கிரிகளை நான் விட்டு வடிவிலகி சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதாக்குமார பரிசுத்த ஆவி நாமத்தால் மூடிப்பட்டு ஆண்டோடைய நீதியை நடத்தும்படி கை கொண்டு எல்லா விட்டு ஒரு கன்னட வீடு கிடையாது, ஒரு செத்த வீடு கிடையாது, ஒரு நல்ல வீடு கிடையாது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்காக 12 நாள் உபவாசம் கண்ணீர் செவம் என்று மாறும்போது என்னை கொண்டு கர்த்தரை படிப்பட்ட கிரிகளை செய்கிறார். சும்மா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விசுவாச பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ள வேணும். அதே சொல்லுவாங்க, ஏன் இயேசு என்ன கூட, இயேசு உன்னோடு இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வாருக்கு விசுவாசம் இருக்கணும். ஆமீன். அதே சொல்லுவாங்க, நாங்கள் எதுக்கு கவலைப்பட மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு மறந்து இருக்கிறது, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் ஏன் பயப்படணும். தயவு செய்த வார்த்தைகளை நாம் விட்டு கூட வேணும். நீங்கள் சொல்கிற உண்மைதான். இந்த பலத்தை கொடுத்தது கற்று, இந்த ஆசிரியத்தை கொடுத்தது கற்று, பவுல் நட்டாலும் அப்பொழுது நீர் பாய்ச்சினாலும் விளைச்செய்கிற கற்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கிறிஸ்தவர்கள் கூட என்னிடத்துல கூட சொல்லி இருக்கிறாங்க. நான் சிரித்து கொண்டே இருப்பது வழக்கம். நீங்கள் புரியாமல் பேசுறீங்க. இந்த உலகத்தில் நன்மையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிமித்தம் பேசுறீங்க. ஒரு இறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இறை எலும்புச்சுன்னா பண்ணி வச்சிருக்கிற 1 கோடி அல்ல, 1 மில்லியன் கோடி இருந்தாலும் அந்த இறை அமர்த்துறதுக்கு யாராலே முடியாது, அந்த கர்த்தரால் தான் ஆகும். நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களோட 1 மில்லியன் கோடி பணம் இருந்தாலும், பல கோடி லட்சம் அதிர்ஷ்டம் இருந்தாலும், உங்கள் வீட்டுக்கு முன்ன இருக்க தென்னை மரத்தை நோக்கி பார். தென்னை மரத்தை நீ விலை கொடுத்து வாங்கலாம்.
தென்னை மரத்தை வாங்கலாம், தோப்பை வாங்கலாம், தோட்டத்தை வாங்கலாம், துறவை வாங்கலாம். ஏன் எல்லாவற்றையும் நீ விலை கொடுத்து நம்ம பணத்தை கொண்டு வாங்கலாம். அது தென்னை மரத்தில் இருக்கிற ஒரு இலையை முளைக்க பண்ண முடியுமோ? அதுக்கு பணத்தை கொடுத்து அந்த விலையை முளைக்க பண்ண முடியுமோ? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆமென், நோ நெவர், இதை இருக்கிற விஞ்ஞானத்தை கொண்டு எதையும் சாதிப்போம். நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய திட்டம் ஒன்று என்றால் மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு தேங்காயை வச்சு நீங்கள் ஆபரேஷன் பண்ணி அது எடுக்க முடியுமா? முளைக்க வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டோர் தான் முளைக்க பண்ணுகிறவர். அவருக்கு சித்தமில்லாது ஒன்றுமே அசையாது. 1 கோடி ரூபா இருக்கு. அந்த 1 கோடி ரூபா வச்சு நான் தாரேன், தேங்காய் முளைச்சுன்னா தேங்காய் முளைக்க போறது இல்லை. கர்த்தர் அதே போல எத்தனை மருத்துவங்கள் மருந்துகள் இருந்தாலும் சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர், விடுதலை கொடுத்த கர்த்தர். பவுல் நட்டாலும் அப்போ இப்போ உடைச்ச கர்த்தர் சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு சொத்தம் சொல்லிட்டு போறதுக்காக அல்ல, யோசிக்க வேண்டும். பாதுகாப்பு கர்த்தருடையது, பாதுகாப்பு கர்த்தருடையது. நான் பல முறை எனக்கு பரிச்சையாக கூட இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நான் என்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் போகிறேனோ அன்றைக்கு கர்த்தர் சிரிச்சிட்டு தான் என்னை வீட்டுக்கு வர வைப்பார். ஊழியத்தின் வழியாக இருக்கலாம், ரசிக்கப்பட்ட பிற்பாடும் இருக்கலாம். அதான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், இயேசு கையில் பிடிக்கும் போது இயேசுவை நாம் பிடிக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு ஆமேன், அவர் நம்ம கையை பிடித்து விட்டால், கிறிஸ்துக்கு நாம் சேர்த்து கொள்ளப்பட்டால், அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டால், அவர் நம்ம கையை பிடிச்சி அங்கே போகிற பிடிச்சி ஒற்றையில் பிடித்துருவார். ஒரு அடி கொடுப்பார், அங்கே போகாதே நீ வாங்கி கட்டி கொண்டு வரணும். ஏன்னா அங்கே போன நீ விழுந்துருவா, நீ மாண்டுருவா, நீ செய்வது வேதியாய் மாறும். என்னை கேட்க தெய்வ பிள்ளைகளை இந்த வருஷங்களை கேட்க வேண்டும். வேறுபாடுள்ள ஜீவிதம் ஜீவிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட சாட்சிகள் நாம் எழுப்ப முடியும். ஊழியக்காரிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம். ஏன் சுவாபாசம் ஜோம் பண்ணி தான் இந்த அற்புதம் நடக்கணுமா? உங்களுக்கு ஜோம் பண்ண அற்புதம் நடக்காதா? சுவாபாசம் போல உபாசி பண்ணி ஜபம் பண்ணி நாம் ஆண்டுடைய பாசத்தில் காத்து இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அப்போ நான் உபாசம் இருக்கும்போது சில தேவ மனிதர்கள் வந்து என்னை குறை சொல்லுவார். இப்படியெல்லாம் உபாசம் இருக்கு ஆண்டவர் சொன்னாரான்னு. ஏன்னா அவங்களுக்கு சொல்லலை, அது எனக்கு அது பிரியமாக இருக்கிறது. ஏன்னா என்ன மாம்சத்தின் கிரியை அவ்வளோ காடாக இருக்குது. அதனால் கர்த்தர் என்னை உபாசம் இருக்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டார். இதுதான் கடினம். அதிகமாக இருக்கிறவங்க அதிகமாக அல்லேலூயா உபவாசம் இருக்கணும், மாம்சம் சாகணும். 100 நாள் உபவாசம் இருந்தால் கூட மாம்சம் சாகாது. அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமீன் ஆமீன். மாம்சத்து கிரியைகள் சாகடிக்கப்படணும். மாம்சத்து கிரியெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமீன். அதுக்குரிய கிரியைகள் அது உள்ளடக்கமாக இருக்கிறது. மாம்சத்து கிரியைகள் என்ன? வச்சாரம், பேசித்தரம், காம விகாரம், இச்சையடக்க இல்லாமல், புறம் பேசுறது, குறை சொல்றது, கோலை சொல்றது, குற்றப்படுத்துகிறது, எல்லாவற்றையும் குறை சொல்லி தாத்தா பெரியவன் என்று பெருமையை காட்டுவது, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளுடையது. ஆவிக்குரியது என்றால் என்ன? அன்பு, சந்தோஷம், ஆமேன், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கும். அப்போ மாம்சத்தின் கிரிகள் அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய கிரிகள் எப்படி இருக்கும்? ஆமேன். மாம்சம் சிந்தம் மரணம், ஆவிக்குரிய கிரிகள் நித்திய ஜீவன். இப்படி பலவிதமான வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய போதிய பிள்ளைகள் சென்று ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் என்று மாம்சத்துடைய கிரிகள் வெளிப்படும். 2 கனி தான், இதுவும் கனி தான். இது புசிக்கக்கூடாத கனி, இது புசிக்கக்கூடிய கனி. அன்பு புசிக்கக்கூடிய கனி, பண்பு, சாந்தம்
புசிக்கக்கூடிய கனி, சமாதானம் புசிக்கக்கூடிய கனி, நீடிய பொறுமை புசிக்கக்கூடிய கனி, தயவு ஆள் புசிக்கக்கூடிய கனி, நற்குணம் புசிக்கக்கூடிய கனி, விசுவாசம் புசிக்கக்கூடிய கனி, எச்சை அடக்க புசிக்கக்கூடிய கனி. அதாவது புசிக்கக்கூடிய கனி என்பது அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு நடப்பக்கூடிய கனி. இதுதான் வேதவசனம் சொல்கிறது. அதான் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், வேறுபாடை காட்டுங்கள் என்று கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்வதை கேட்போம். அடுத்ததாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மூடனுடைய என்ன ஆமென் முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காண்பாய் என்று நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூடன் கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்காதவன் மூடன், சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் மூடன். நான் சொல்லப்பா எனக்கு கேட்க தேவைப்படுகிற இன்றைக்கு கர்த்தருடைய நேரம் வசனங்களை கேட்கிற நேரம் குறைவாக இருக்கிறது. நான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். 5 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. ஜெபம் முக்கியம். கர்த்தர் கொடுத்த வேத வசனங்களோட சத்தியங்களை வேறுபாடு ஜீவிதத்தை வசனம் மூலமாக வார்த்தை மூலமாக நாம் கேட்டோம். இனி தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் நாளைக்கு கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி இறக்கம் செய்வாராக. என்னுடைய பிள்ளைகளை ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தருடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு எந்த பலவீனமோ, எந்த உபத்திரமோ, எந்த போராட்டமோ எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு, இந்த வார்த்தையை கேட்ட நிமித்தம் இடர் அடையாதபடிக்கு அப்பன் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுக்கு செவியலாக பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எல்லாம் செய்யத்தக்கதாக அப்பன் இறக்கம் செவியலாக இயேசுவின் நாமத்தில் கண்ணை கொடுக்கிறேன். பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, எங்கள் பிள்ளைகளை உறுதிப்படுத்துவீராக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா துறைத்தனங்களும், எல்லா அதிகாரங்களும், எல்லா துஷ்ட கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு நடத்தும்படிக்கு கண்ணீரோடு இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா? எங்கள் ஊழியக்காரர் சொன்னது போல எங்கள் தகப்பனுக்கு, என் தாய்க்கு, என் பிள்ளைக்கு, என் சொந்த பந்தத்துக்கு, என் நண்பருக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளைக்கு ஒரு புதிய ஜீவிதம் கிடைக்காதா? புதிய வாழ்வு கிடைக்காதா? பேச்சு மூச்சு இல்லாதபடிக்கு மருத்துவமனைகளில் இருக்கிறானே என்று கண்ணீர் வடிக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கண்ணீர் வடிக்கிற பிள்ளை உண்டு. அவருக்கு அற்புதம் செய்த கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர ஓ ரைட் நவ் ஜீசஸ், இப்போது அற்புதம் நடக்கட்டும். இப்போது விடுதலை உண்டாகட்டும். இப்போது சமாதானம் உண்டாகட்டும். இப்போது சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னியும், எங்கள் பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னியும், எங்கள் பிள்ளைகள் செய்த குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும். அது கிறிஸ்தவன் என்று வாழ்ந்தும்
கிறிஸ்துவ வசத்தை அறிந்தும் அறியாத போல நடந்திருக்கிறார்கள். ஆகிய சிற்சியாதிரும் பட்சியாதிரும் ஈஸ்வரன் சந்ததி ஒரு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் ரட்சிப்பை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக. ஜெபிக்கும் போது ஒவ்வொரு இல்லங்களிலும் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, சத்தம், இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு காதுகளிலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, எழுப்புதல் உண்டாவதாக, மகிமை வெளிப்படட்டும். அவிசுவாசங்கள் இயேசு மேல் கொள்ளாதபடிக்கு விசுவாசியாக விசுவாச வாழ்க்கை வாழத்தக்கதாக கொடுக்கப்பட்ட பணிகளை சபைகளில் செய்யத்தக்கதாக உண்மை உத்தமாக கர்த்தருக்கு பயந்து பாரம்பரிய சபைகளில் இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் உண்டு. நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. அன்றைய பிள்ளைகள் ஒரு கிறிஸ்துவை குறித்து ஒரு பயம் உண்டாகட்டும். பதவிக்காக அல்லு, பட்டத்துக்காக அல்லு, ஆண்டவரே இப்பேருக்காக அல்லு, புகழுக்காக அல்லு, எந்த நன்மை செய்யாதபடிக்கு, எந்த உபகாரம் செய்யாதபடிக்கு ஆண்டவருக்காய் பயந்து நடக்கத்தக்கதாக செய்கிற பணி இந்த ஊழியம் என்று செய்கிறதை அறிந்து செய்யத்தக்கதாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடிக்கு வசனங்களை வார்த்தைகளை கை கொண்டு நீதிக்கு, நியாயத்துக்கு, அன்புக்கு, விசுவாசத்துக்கு உறுதியாக பற்றி கொண்டு நிற்க பணியை செய்ய கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகளுக்குள் ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் பலத்தை கிரியை செய்ய போகிறதுக்காய் சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கனப்படுத்த நன்மை கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் வசனங்களை வார்த்தைகளை கேட்டீங்க. புதிய கிருபைக்குள்ள கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நாளைய தினத்திலும் இந்த வருஷத்தோடு வார்த்தைகளை எழுதுங்க. கர்த்தர் வேறுபாடோடு வேறுபட்ட சத்தியங்களை உங்களுக்கு உணர்த்த போகிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.